கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில பாஜகவினுடைய வேட்பாளர் அண்ணாமலை தமிழகத்தினுடைய விஐபி தொகுதிகளுடைய நிலவரத்தை நம்ம தொடர்ந்து நேரலையில பேசிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில பாஜகவினுடைய நம்பிக்கைக்குரிய வேட்பாளர்கள்ல ஒருவராக இருந்த அண்ணாமலை சற்றேறக்குறைய ஒரு 66,000 வாக்குகள் பின்தங்கிய நிலையில காணப்படுறார். அங்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியின் முகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலைக்கு ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவினுடைய வேட்பாளரை 3வது இடத்திற்கு தள்ளி அண்ணாமலை 2வது இடத்திற்கு நகர்ந்திருக்கிறார். கோயம்புத்தூரில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியின் முகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அண்ணாமலை தோல்வி முகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலை அங்கு வீழ்த்தப்பட்டதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி, அந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நகரமயமாக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதி. இன்னும் சொல்ல போனா அதிகமான தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதி, அதிகமான தொழிலாளர்கள் நிறைந்த நாடாளுமன்ற தொகுதி. இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் கணபதி ராஜ்குமார் போட்டியிட்டார். அந்த கணபதி ராஜ்குமாருடைய ஒரு மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர். அதிமுகல அவர் மேயராக இருந்தவர். அது மட்டும் இல்லாம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திமுகவுக்கு அவரை அழைத்து வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜிக்கு மிக அணுக்க தொண்டராகத்தான் தன்னை தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருந்தாரு கணபதி ராஜ்குமார். அதனாலதான் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அங்கு இடதுசாரிகளும் வலுவா இருக்காங்க, தொழிற்கூடங்கள் இருக்கிறதுனால. ஏற்கனவே அங்கு இடதுசாரிகள்லாம் வென்றிருக்கக்கூடிய ஒரு தொகுதியா தான் அந்த தொகுதி இருந்திருந்தது. சோ அங்க இடதுசாரிகள் வலுவாக இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு களம் இருக்கு. அதே மாதிரி அங்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கொங்கு மக்கள் தேசிய கட்சி அங்க வலுவாக இருக்க, கொங்கு வேளாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இப்படியான காலகட்டத்தில் அங்கு கணபதி ராஜ்குமார், அதனால் அவர் வெற்றி வாகையை எளிதாக சூடியிருக்கிறார். 2வது இடத்துல தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை 2வது இடம் வந்ததற்கு ஏன் பின்னடைவுக்கு சந்திக்கிறார்னா, திமுகவுடைய கூட்டணி பலத்தை அவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. காரணம் 1. 2வது, கணபதி ராஜ்குமார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திமுகவுக்கு வந்தவர். அவருக்கு 2 தரப்பிலும் நன்கு அறிமுகம் இருக்கிறது. ஏற்கனவே தொகுதி மக்கள் கிட்ட அவர் மேயரா இருந்தவர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிமுகம், பரிச்சயம் உள்ளிட்டவை அவருக்கு பலமாக பார்க்கப்பட்டது. அண்ணாமலையை பொறுத்தவரை வளர்ச்சியை விரும்பக்கூடியவர்கள் அண்ணாமலையை ஆதரிப்பார்கள், நகர்ப்புற பகுதிகளில் உள்ளவங்க அண்ணாமலையை ஆதரிப்பார்கள் என்று தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது. அவரை பொறுத்தவரை இது தோல்வி அல்ல, அண்ணாமலையை பொறுத்தவரை இது ஒரு வகையான வெற்றி தான். காரணம் என்ன, அதிமுகவுடைய சிங்கை ராமச்சந்திரனை விட அவர் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுகவுடைய சிங்கை ராமச்சந்திரனுக்காக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தொடங்கி ஒரு பெரிய படையை வேலை செய்தாங்க. ஆனா அந்த படையெல்லாம் தாண்டி அவர் அண்ணாமலை கூடுதலாக சில நம்பர்ஸ்ல ஓட்டை பெற்றிருக்கிறார் என்று சொல்வது ஒரு வளர்ச்சியினுடைய குறியீடாகத்தான் பார்க்கப்படுகிறது. அண்ணாமலையினுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்ன என்று பார்த்தால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பலம், இன்னொன்று அதிமுகவோடு கூட்டணியில் இல்லாதது. ஒருவேளை இந்த நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவும் பாஜகவும் ஒரு சேர ஒரு கூட்டணியில் சந்திருப்பார்கள் என்று சொன்னால், தேர்தலை அணுகியிருப்பார்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை மிக எளிதாக அவர்கள் வாகை சூடியிருக்க முடியும் என்பதை 2 கட்சிகளையும் எடுத்திருக்கக்கூடிய வாக்குகளை பொறுத்து நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால் அண்ணாமலை இங்கே கடுமையான ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அண்ணாமலை தொடர்ந்து தமிழகத்தில் பாஜக 5 தொகுதிகளுக்கு குறையாமல் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று பேசி வந்த நிலையில் அண்ணாமலையே மிகவும் பின்தங்கி 2வது சுற்றிலேதான் இருக்கிறார் என்பது பாஜக முகாமிற்கு அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது.